கமெண்ட்மெண்ட் பாண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபிக்கும் மெயினாக ஒரு தவறான புரிதல் இருக்கு. என்னன்னா பாண்டுன்றது ரிஸ்க் ஃப்ரீ 100% சேஃபு, வேற மியூச்சுவல் ஃபண்டுன்றது வெரி வெரி ரிஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு தவறான வாதம். பாண்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. ஆனால் அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் இல்லை அப்படின்னு எதனால் சொல்கிறேன்னா, உங்களுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தால், அதாவது 0 to 3 இயர்ஸாக இருந்தாக்கா நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லேயோ போட்டிங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி கார்பரேட் பாண்டுகளை தான் முதலீடு பண்ண போகிறாங்க. ஸோ அதில் 0 ரிஸ்க்கு. இதே நீங்கள் மீடியம் டேர்மாக இருந்ததுனாக்கா இந்த ஹைப்ரிட்லேயோ பேஃப்லேயோ, அதாவது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்லேயோ போட்டிங்கனாக்கா அதில் ஒரு 30 to 20% தான் ரிஸ்க்கு. மற்றபடி வேற எதுவும் பெருசாக ரிஸ்க் வந்துடாது. இதே நீங்கள் லாங் டேர்முக்கு போறீங்கன்னாக்கா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ போடுவீங்க. 7 to 10 வருஷத்துல இது வரைக்கும் லாஸ் பண்ணவங்கள நான் பார்த்ததில்லை. ஏன் வாரன் பஃபெட்டே பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. நீங்கள் எவ்வளோ காலம் அதுக்கு டைம் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் அதோடைய ரிஸ்க் இருக்கே தவிர, நீங்கள் அதில் போட்டாவே ரிஸ்க்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ நமக்கு புரியாததெல்லாம் தப்புன்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டியிலிருந்தும் மைண்ட் செட்லேருந்தும் நீங்கள் மாறணும். அப்போ தான் பாண்டு பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்டு பெட்டரா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்.